20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டிசம் நம்ம ஊரில் எவ்வளோ கம்மியாக இருந்துச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்போது ஆட்டிசம் கம்மியாக இருந்ததுக்கு முக்கியமான காரணம் நம்ம பேரண்டிங் ஸ்டைல். நம்ம ட்ரெடிஷ்னல் பேரண்டிங்கில் கம்ஃபர்ட்டை விட டிசிப்ளினுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. முன்னாடிலாம் குழந்தைங்க சேட்டை பண்ணும்போது பேரண்ட்ஸ் கண்டிப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாங்க, டீச்சர்ஸும் கண்டிப்பாங்க. அதனால் குழந்தைங்கள்ட்ட அடமன் பிஹேவியர் சுத்தமாக இருக்காது. ஆனால் இப்போ நாம் வெஸ்டர்ன் பேரண்டிங் அடாப்ட் பண்ணி குழந்தைங்களோட சேஃப்டிக்கும் கம்ஃபர்ட்டுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதை கண்டிக்காமல் விடுறதுனால குழந்தைங்க அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க. குழந்தைங்கள ஹாப்பியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் வைக்கணும்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கொடுத்து அந்த குழந்தைங்கள அடமண்டாக மாற்றிடுறாங்க. இப்படி அடமண்டாக வளர்கிற குழந்தைங்க பேரண்ட்ஸோட பேச்சை சுத்தமாக கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால எதையும் கற்றுக்க மாட்டேங்கிறாங்க, மற்றவங்க கூட பேசவும் மாட்டேங்கிறாங்க. நம்ம பேரண்டிங் ஸ்டைலில் குழந்தைய டிசிப்ளினாக வளர்க்குறதுனால நாம் சொல்கிறத கேட்கும், நம்ம சொல்கிறத கேட்குறதுனால கற்றுக்கிறதுனால அறிவு வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பேரண்டிங் ஸ்டைலை அடாப்ட் பண்ணோன்னா குழந்தைங்கள ஆட்டிசம் பாதிப்புலேருந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் பேரண்டிங் டிப்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.